ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் டெஸ்ட் 2க்கான தமிழ் வினாக்கள் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சேனலில் வரக்கூடிய தேர்வுகளுக்காக மிக முக்கியமான வினாக்கள்லாம் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதற்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். முதல் கேள்வி, திருக்குறளில் 7 என்ற சொல் எத்தனை குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது? விடை 8 குறட்பாக்கள். 7 என்ற சொல் 8 குறட்பாக்களில் இடம்பெற்றுள்ளது. தமிழாக்கம் தருக. கான்சனன்ட் என்பது மெய்யெழுத்தை குறிக்கக்கூடியது. வவ்வல்ஸ் அப்படின்றது உயிரெழுத்து, கான்சனன்ட் அப்படின்றது மெய்யெழுத்து. அடுத்த கேள்வி, வீடு கூட்டல் இல்லை எவ்வகை குற்றியலுகரம்? சரியான விடை ஆப்ஷன் டி, நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் என்பது 2 எழுத்துக்களை மட்டும்தான் கொண்டிருக்கும். அதில் முதல் எழுத்து நெடில் எழுத்தாக இருக்கும். கடைசியாக வன்தொடர் குற்றியலுகரத்தில் ஏதாவது ஒரு எழுத்தை கொண்டு முடிஞ்சிருக்கும். ஸோ வீடு அப்படின்றது நெடில் தொடர் குற்றியலுகரம். அடுத்த கேள்வி, வைப்புழி கோட்படா வாய்தீயிர் என்ற அடியில் வைப்புழி என்பதன் பொருள் என்ன? விடை பொருள் சேமிக்கும் இடம். அடுத்த கேள்வி, வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று கூறியவர் யார்? இது மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். விடை பரணர். வள்ளுவரும் தம் குரல் பாவடியால் வையத்தார் உள்ளவதெல்லாம் அலர்ந்தார் ஓர்ந்து என்று கூறியவர் பரணர். அடுத்த கேள்வி, இவற்றுள் அகசுட்டுக்கான எடுத்துக்காட்டு எது? விடை இவன். சுட்டு எழுத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆ, இ, உ. இந்த 3 தான் சுட்டு எழுத்துக்கள். ஒரு வார்த்தையில் இருக்கக்கூடிய சுட்டு எழுத்தை நம்ம தனியாக பிரிச்சிட்டோம் அப்படின்னா, பொருள் தராமல் இருந்ததுன்னா அது அகசுட்டு. அதுலேயே இருந்து பொருள் தரக்கூடியது தான் அகசுட்டு. ஸோ இதற்கான விடை இவன். புகு என்பதன் வினையாளனையும் பெயர் என்ன? விடை புகுந்தவர். புகு என்பதன் வினையாளனையும் பெயர் புகுந்தவர். புக்கான் அப்படின்றது வினைமுற்று, புகுந்த அப்படின்றது பெயரெச்சம், புகுந்து வினையெச்சம். அடுத்த கேள்வி, உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தருக. எள்ளில் எண்ணெய் போல. இதற்கான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறைவு. அடுத்த கேள்வி, கபிலன் படம் வரைந்தான் என்பது எவ்வகை வாக்கியம்? ஸோ வாக்கியத்திலிருந்து நமக்கு ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பாங்க. இதற்கான விடை தன்வினை வாக்கியம். கபிலன் படம் வரைந்தான் என்பது தன்வினை வாக்கியம். அடுத்த கேள்வி, மறு என்பதன் சரியான பொருளை தேர்ந்தெடு. இதற்கான விடை லகர ரூக்கு பார்த்தீங்கன்னா பொருள் குற்றம், மறு என்பதன் குற்றம் மனம். அடுத்த கேள்வி, வினையே ஆடவர்க்குயிர் என்ற அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? இந்த மேற்கோளும் அடிக்கடி தேர்வில் கேட்டிருக்காங்க. சரியான விடை குறுந்தொகை. வினையே ஆடவர்க்குயிர் குறுந்தொகை. ஐங்குறு நூற்றை பாடிய புலவர்களின் எண்ணிக்கை. ஐங்குறு நூற்றை 5 பேர் பாடியிருக்காங்க. 5 திணையும் 5வரால் பாடப்பட்டிருக்கு. குறிஞ்சி கபிலர், முல்லை பேயனார், மருதம் ஓரம் போகியார், நெய்தல் அம்மூவனார், பாலை ஓதலாந்தியர் என 5 புலவர்களால் ஐங்குறு நூறு பாடப்பட்டிருக்கு. அடுத்த கேள்வி, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் யார்? விடை தொல்காப்பியர். எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று கூறியவர் தொல்காப்பியர். எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் யார்? மிக முக்கியமான கேள்வி. விடை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். எனது வலது கை என்று பாரதிதாசனால் புகழப்பட்டவர் கல்யாண சுந்தரனார். அடுத்த கேள்வி, இயல் தமிழ் என்பது கீழ்கண்டவற்றுள் எதனை உணர்த்துகிறது? சரியான விடை எண்ணத்தை வெளிப்படுத்தும். இயல் தமிழ் அப்படின்றது எண்ணத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இசைத்தமிழ் அப்படின்றது உள்ளத்தை மகிழ்விக்கக்கூடியது. நாடகத்தமிழ் வாழ்வை, நம்மளுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தக்கூடியது. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் தவறான இணை எது? தாவர இலை பெயர்களில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி, நாணல். நாணல் புல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நாணலுடைய சரியான தாவர இலை பெயர் என்ன? தோகை. நெல் தாள், தாழை மடல், மல்லி தழை.
அடுத்த கேள்வி, தற்போது மொத்தம் எத்தனை திராவிட மொழிகள் உள்ளன? விடை 28. ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா 24 திராவிட மொழிகள் இருந்திருக்கும். ரீசெண்டாக எருகலா, தங்கா, குறும்பா, சோழிகா அப்படின்ற மொழிகள் இணைக்கப்பட்டு மொத்த திராவிட மொழிகளின் எண்ணிக்கை 28. அடுத்த கேள்வி, தேவநேய பாவனர் பிறந்த ஊர் எது? விடை சங்கரன் கோவில். தேவநேய பாவனர் பிறந்த ஊர் எது? சங்கரன் கோவில். இது ஸ்டேட்மெண்ட் டைப்பில் நமக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி பிறந்த ஊர், அவங்க பெற்றோர் பெயர் கூட நீங்கள் பார்த்துக்கோங்க. உய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு தருக. விடை வினைத்தொகை. உய்முறை என்பதன் இலக்கண குறிப்பு வினைத்தொகை. அடுத்த கேள்வி, கலை சொல் அறிக. ரிவைவலிசம் இது ஒரு டிஎன்பிஎஸ்சி கேள்வி. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயரில் கேட்ட ஒரு கேள்வி. ரிவைவலிசம் அப்படின்றது மீட்டுருவாக்கம். அடுத்த கேள்வி, இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன். இந்த வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? விடை புறநானூறு. ஏனிச்சேரி முடமோசியார் என்ற புலவர் சங்ககால வள்ளல்களில் ஒருவரான ஆய் என்பவரை பற்றி சொல்லிய வரிகள் தான் இது. இம்மை செய்தது மறுமைக்கும் ஆமெனும் அறவிலை வணிகன் ஆய் அல்லன் என்று பாடியவர் ஏனிச்சேரி முடமோசியார். அடுத்த கேள்வி, திருக்காவலூர் கலம்பகம் என்ற நூலை எழுதியவர் யார்? மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். விடை வீரமாமுனிவர். இருவர் உரையாடுவது போன்ற ஓசையை தருவது இவற்றுள் எது? எந்த ஓசை இருவர் உரையாடுவது போன்ற ஓசையை தரக்கூடியது? விடை செப்பல் ஓசை. அடுத்த கேள்வி, நீதி நூல்களில் சிறிய நூல் எது? விடை இன்னா 40 மற்றும் இனியவை 40. இந்த 2 நூல்களுமே 11 நீதி நூல்களில் சிறிய நூல்கள். அடுத்த கேள்வி, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்று கூறியவர் யார்? விடை ஔவையார். அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாதது எது? பிஞ்சு வகைகளில் பொருந்தாதது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி சிவியல். சிவியல் அப்படின்றது சுருங்கிய பழத்தை குறிக்கக்கூடியது. குறும்பை அப்படின்றது தென்னை மற்றும் பனையினுடைய பிஞ்சு வகைகள். கருக்கல் அப்படின்றது இளநெல்லுடைய பிஞ்சு வகை. மாவுடைய பிஞ்சு வகை வடு. அடுத்த கேள்வி, நின்றான் என்பதன் வேர் சொல் காண்க. நின்றான் என்பதன் வேர் சொல் என்ன? நெல். அடுத்த கேள்வி, ஒருமை பன்மை பிழையற்ற தொடரை தேர்ந்தெடு. சரியான விடை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி மனிதர்கள் வாழ்வதற்காக உணவை உட்கொள்கின்றனர். அடுத்த கேள்வி, எல் என்பதன் எதிர் சொல் காண்க. எல் என்பதன் எதிர் சொல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரவு. எல்லுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பகல். ஸோ ஆப்போசிட் இரவு. அடுத்த கேள்வி, தமிழாக்கம் தருக. லஞ்சம். லஞ்சம் என்பதன் தமிழாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கையூட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கான கேள்வி பார்க்கலாம். இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் என்பது எத்திணைக்குரிய உரிப்பொருள். இதற்கான பதிலை கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.